புட்டின் அவர்கள் கூட ட்ரம்ப் அவர்கள் பேசிவிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. ஆனால் இன்னைக்கு புட்டின் அவர்களுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்களுடைய சில நடவடிக்கை இருக்க போவதா செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. அதில் முக்கியமான நடவடிக்கை February 1ஆம் தேதி கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு புட்டின் அவர்கள் விதிக்க போகும் டாரிஃப், அதே மாதிரி சீனாவுக்கு விதிக்க போகும் டாரிஃப் அப்படிங்கிறது தான். இது உலக அரசியலில் மிக முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பென்டகனை விட 10 மடங்கு பெரிய ஒரு ஆஃபீஸை கட்டிகிட்டு இருக்காங்களாம் சீனா. ரஷ்யா அடுத்த வில்லேஜை இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய கைக்குள் கொண்டு வந்து விட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எண்ணிலடங்கா அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே டிபி ட்ரூப்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? யூகேயும் ஃபின்லாண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட $3.1 பில்லியன் அமெரிக்க டாலரை உக்ரைனுக்கு உதவியாக கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட்! $3.1 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது. யூகேட்ட அவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா யூகே உக்ரைனுக்கு 2.9 மீதம் இருக்கும் 0.2 பில்லியன் அமெரிக்க டாலர் ஃபின்லாண்டும் கொடுக்க போவதாகத்தான் அறிவிப்பு. ஸோ 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளவு பணம் யூகேனுடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா $0 யூகேனுடையதா? ஆனால் யூகேனுடைய உதவி தான்றா சொல்கிறேன். இதே மாதிரி தானே எல்லா ஊடகங்களும் பேசி வச்சுருக்காங்க. அதை எப்படி $0 கொடுத்து 2.9 பில்லியன் நாங்கள் லோன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யூகே அறிவிப்பார்கள்? அது ஒரு சூட்சமம். அந்த சூட்சமத்தை புரிந்து கொள்வதற்கு அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். யூகேயில் இப்போ ரஷ்யாவினுடைய பல நிறுவனங்கள் யூகேயில் போய் அவங்களுடைய கிளை நிறுவனங்களை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஆரம்பித்த பிறகு திடீர்னு யுத்தம் வந்துருச்சு, ரஷ்யா உக்ரைன் போர் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த நிறுவனம் வாங்கி போட்ட லேண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய அசட்ஸாக இருக்கட்டும், கப்பல் எல்லாமே வாங்கி போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய ஃபேக்ட்ரியை தொடங்கி போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ரஷ்யாவால் உடனடியாக காலி பண்ண முடியுமா? காலி பண்ண முடியாது. அப்போ அது எல்லாமே யூகேயில் தான் இருக்கும், இல்லாட்டி யூகே சம்மந்தப்பட்ட நாடுகளில் இருக்கும். அப்போ யூகே என்ன செய்கிறாங்கன்னா, ரஷ்யா நீ உக்ரைன் கூட போர் புரிஞ்சிட்டு இருக்க, உடனே உன்னுடைய அசட்ஸ் எல்லாம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோம், இனிமேல் நீ அதை பற்றி கேட்டு வராத, இந்த யுத்தம் நிற்கிற வரைக்கும் உன்னுடைய அசட்ஸை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ரஷ்யாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கும். ரஷ்யா கோடிக்கணக்கிலான பணத்தை யூகேனுடைய பேங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அதையும் யூகே என்ன செஞ்சிருவாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போது நாம் ஒரு 10,000 ரூபாய் இல்லாட்டி 1 லட்சம் ரூபாயை எஃப்டியாக போடுறோம், ஆர்டியாக போடுறோன்னா அதுக்கு ஒரு வட்டி இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி இது 10,000 ரூபாய்க்கு 6%. இதே மாதிரி ரஷ்யா கோடிக்கணக்கான ரூபாயை அவங்களுடைய பேங்க்கில் போட்டு வச்சுருக்காங்கன்னா, அவங்களுடைய தங்கத்தை முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய பாண்டை வாங்கியிருந்தாங்கன்னா, இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட காசு யூகேட்ட இருக்குது. அப்படியே ரஷ்யாவினுடைய அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணதுனால இந்த ஒரு பணம் கிடைக்கும்ல அவங்களுக்கு, அந்த பணத்தை தான் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் ரஷ்யாவினுடைய அசட்ஸாக இருந்தாலும் இது யாருடைய பெயருடைய லோனாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூகேனுடைய லோனாக தான் மாறும். அப்போ இது யார் ரீபே பண்ணணும்? கண்டிப்பாக உக்ரைன் ரீபே பண்ணணும். ஆனால் அது ரஷ்யாவுக்கு போகாது. அந்த பணமோ அந்த லாபமோ ரஷ்யாவுக்கு போகாது. நல்லா இருக்குல்ல இந்த பிஸ்னஸ்? ஒரு நபருடைய அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி அந்த பணத்தை இன்னொருக்கு உதவியாக கொடுத்து, உதவி கொடுத்த நபர்கிட்ட வட்டியும் வாங்கி மறுபடியும் அந்த வட்டியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு மீதம் இருக்கும் பணத்தையும் நம்ம கடன் கொடுத்து வாழ்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ராஜ வாழ்க்கை. இந்த யூகே பொதுவாக இந்த சம்பாதிச்சு பழக்கப்பட்ட நாடே கிடையாது. முன்னாடி அவங்களுடைய நாட்டு அந்த வரலாறுலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிரிட்டன் தான். நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்தியாவிடமிருந்து எத்தனை கோடி ரூபாயை அபேஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ ரஷ்யாவினுடைய அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணதுனால கிடைக்கக்கூடிய லாபத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு சொல்கிறாங்க நாங்கள் தான் பெரிய உதவிகள் செய்ய போகிறோம். அமெரிக்கா என்னங்க அமெரிக்கா? ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் கண்டிப்பாக அமெரிக்கா அவங்களுடைய உதவிகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் இருக்கோம் உக்ரைனுக்கு உதவுறதுக்கு, வாங்க மக்கா அப்படின்னு சொல்லி இப்போ யூகே பெரிய அளவில் உதவி செய்வதாக சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஃபின்லாண்டும் என்ன தான் செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுடைய அசட்ஸ் ரஷ்யாவினுடைய அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணதில் கிடைத்த தொகையை தான் இப்போ கடனாக உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம். அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பல உத்தரவுகள் தான். இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எங்கள் நாட்டிலே இருக்க வேண்டாம், அவங்கவுங்க நாட்டுக்கு ஓடி போயிருங்கப்பா அப்படின்னு சொல்கிற தகவல். சப்போஸ் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய கியூபாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறைச்சாலையில் கொண்டு அடைச்சிருங்க அப்படிங்கிற உத்தரவு. இதை பற்றிலாம் தமிழ் பட்சத்தில் விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வெனிசுலாவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முக்கியமான சில அரசு அதிகாரிகள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வெனிசுலாவை சார்ந்தவர்கள் இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக எங்கே இருக்காங்க? அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்கள உடனடியாக அந்த நாடு திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லையா 30% 50% டாரிஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் போட்டுருவோங்கிற அந்த எச்சரிக்கை தான்.
இது மிரட்டலாகத்தான் பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒருவேளை மெக்சிகோவுக்கு 25%, கனடாவுக்கு 25%, சைனாவுக்கு ஒரு 10% டாரிஃப் விதிக்கப் போவதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இது உண்மையாகும் பட்சத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக கனடா திசை திரும்பும் என்று சொன்னால் மிகையல்ல. இன்றைக்கி தான் ட்ரூட் அவர்களும் அவங்களுடைய அரசியல் கட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். எங்களுக்கு எதிராக டாரிஃப் பிளானை அமெரிக்கா போடுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக திரும்ப நாங்களும் என்ன செய்வோம், எங்களுடைய டாரிஃப் பிளானை அறிமுகம் செய்வோம், அது அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது கனடாவினுடைய 80 to 90% ஆஃப் எக்ஸ்போர்ட் யாரை நம்பி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. அப்போ அமெரிக்கா டாரிஃபை போடுறோம் அப்படின்னு சொன்னால் 25% டாரிஃப் போட்டு இங்கே கொண்டு வரும்போது கனடாவினுடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அதிகரித்திரும். அங்கே இருக்கக்கூடிய விளைபொருட்களாக இருக்கட்டும், கனடாவிலேருந்து வாங்கக்கூடிய கேஸாக இருக்கட்டும், கனடாவிலேருந்து வாங்கக்கூடிய ஆயிலாக இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெண்டாஸுக்கு இது லாபம் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, குறைந்த அளவு லாபத்துக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டாரிஃப் கூடுதலாக இருக்குது, எனக்கு இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ அமெரிக்க மக்களுக்கு இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் கனடாலேருந்து வந்த பொருட்கள் எதுவுமே வராது, மெக்சிகோலேருந்து வந்த பொருட்கள் எதுவுமே வராது. அப்போ பொருட்கள் வரும், ஆனால் குறைந்த தொகையில் வரும். இது எல்லாமே பெரும் சிக்கலாக மாறும். இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் பற்றி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் படித்து கொண்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய ஊடகங்கள் கேட்டாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இது இப்படித்தான் நடக்கும், நாங்கள் இப்படி தான் செய்ய போகிறோன்னு. அப்போ ஏன் சீனாட்டிருந்து மட்டும் 10%? ஏன்னா சீனாட்டிருந்து ஏகப்பட்ட அமௌண்ட்டுக்கு இவங்க இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 25% இருந்தது என்றால் சீனா அப்படியே நிப்பாட்டிடுச்சுன்னா அமெரிக்கா அவ்வளோதான், முடிந்து விடும், அமெரிக்காவினுடைய கதை முடிந்து விடும். அதனால தான் சீனாவுக்கு 10%, அங்கே இருக்கக்கூடிய கனடாவுக்கு 25%, மெக்சிகோவுக்கு 25%. இலேவிக்கு பிரிக்ஸ் நாடுகளுக்கு 100% டாரிஃப் பிளானை நாங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதை பற்றி இன்றைக்கி புட்டின் அவர்கள் இல்லாட்டி ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், நாங்கள் செப்பரேட்டாக ஒரு கரன்சியை, எங்களுக்கான ஒரு கரன்சியை உருவாக்குறதுக்கு இப்போவும் முடிவு எடுக்கவில்லை. அப்படியே யூட்டர்ன் போட்டிருக்காங்க ரஷ்யா மற்றும் பிரிக்ஸ் நாடுகள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு எங்களுக்கு காமன் கரன்சியை நாங்கள் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணலை, அப்படி ஒரு ஆலோசனை இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் காமனாக எங்களுக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குரூப்பை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்புக்குள்ளே யார் வேணாலும் யார்கிட்டையும் பணம் போட்டு அந்த பணத்துலேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை யார் வேணாலும் லோனாக எடுத்துக்கலாம், இந்த பிரிக்ஸ் நாடுகள் லோனாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மை தான் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோமே தவிர காமன் கரன்சி கிடையாது. இதனால் அமெரிக்காவுக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கும் இடையே பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வெறும் பொய்யான செய்தி தான், இதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவின் சார்பாக ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா காமன் கரன்சி இல்லையா? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டாலருக்கு எதிராக ஏதாவது நாடுகள் முடிவெடுத்தார்கள் என்றால் 100% டாரிஃப் அப்படின்னு சொன்னதுக்கு பிரிக்ஸ் நாடுகள் பயந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், அதுதான் உண்மை. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, பென்டகன் மாதிரி 10 மடங்கு பெரிய இராணுவ கண்ட்ரோல் ஒரு ஸ்டேஷனையும் அதுக்கு தகுந்த மாதிரியான அண்டர் கிரவுண்டு ஸ்டேஷனையும் உருவாக்கிட்டு இருக்காங்களாம் சீனா. அதுக்கான கட்டுமானங்களை சீனா உருவாக்கிவிட்டது, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்டர் கிரவுண்டில் மட்டுமே ஜி ஜின்பிங் அவர்கள் உட்பட பல அரசியல் தலைவர்கள் ஒளிந்து கொள்வதற்கும் அங்கே வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும், பங்கர் பஸ்டர் வந்தாலும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி சீனா இந்த கட்டுமானங்களை செய்து வருவதாக சேட்டலைட் இமேஜஸ் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 100க்கும் அதிகமான கிரெயின்ஸ் தான் இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கை செஞ்சிட்ருக்காங்க என்பதும், கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் நிலப்பரப்பில் தான் இந்த பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்காங்க சீனா என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதாவது 6 சதுர கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் பீஜிங்கில் இந்த டீப் ஒரு பில்டிங் அப்படிங்கிறது உருவாக்கி அதன் மேற்பரப்பில் சாதாரணமாக ஒரு பில்டிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக ஒரு பில்டிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்தை தான் சீனா செய்து வருகிறார்களாம். இதுதான் இப்போதைக்கு வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அளவுக்கு பெரிய கட்டுமானம் 1500 ஏக்கர் நிலப்பரப்பில் இப்படி ஒரு கட்டுமானத்தை சீனா செய்கிறது என்று சொல்லும்போது இங்கே அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன? அமெரிக்கா தானே வல்லரசு, அமெரிக்காவினுடைய பென்டகனை பற்றி தானே நம்ம இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ சீனாவினுடைய இந்த கட்டுமானத்தை பற்றி அமெரிக்காவினுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இங்கே பலராலும் கேட்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப வைரல். இதை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு கிடைத்த வெற்றி தான். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா 2 வில்லேஜஸை நாங்கள் கையகப்படுத்தி விட்டோம் அப்படின்னும், டிபிஆர் ரீஜனில் எங்களுக்கான அந்த யுத்த களம் எங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிறது என்று உக்ரைன் இராணுவ வீரர்கள் பேசின அந்த வீடியோக்களும் இன்று வைரல். அதாவது ரஷ்யா நெருங்கி விட்டார்கள், ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு பல இடங்களும் கிடைக்கப் போகின்றன அப்படிங்கிற தகவல் இன்னும் ஓரிரு வாரங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன.
அப்போ உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் அமெரிக்காவால் நிறுத்தப்படும் போது அடுத்ததா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகளை துரிதப்படுத்துவார்களா இல்லையா என்கிற கேள்வியும், நார்வே இன்னைக்கு ரஷ்யாவினுடைய கப்பலை பிடித்து வைத்திருக்கிறார்கள் பால்டிக் கடல்ல. அண்டர்சி கேபிள் டேமேஜ் ஆனதுக்கு இந்த கப்பல் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நார்வே சொல்ல, அதற்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுடைய எச்சரிக்கை நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்த உலக நகர்வுகள் இதை பேஸ் பண்ணி நிறையவே நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அதெல்லாமே தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.